ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாட் இன் பேக் ரூம் ஷூட்டர். நம்ம ஆல்ரெடி இன்னும் வெப்பன் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி இன்னொன்று பண்ண போகிறோம். ஓகே, இந்த நம்ம மெய்ஸில் பண்ணிட்டோம். இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, எனக்கு அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக இந்த மெய்ஸ் தான். இந்த மெய்யில் இப்போ என்னென்ன சம்பவம் நடக்குது? ஐயோ இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா மெய்ஸில் தான் போயின்னு இருக்கோம். ஐயோ இப்போ மாட்டிக்கோங்க, வரக்கூடாது. வந்தோடனே மாட்ட விடுற மாதிரி பண்ணுறாங்க. யாரா காப்பாற்றுங்க. எவனோத்த காப்பாற்றிட்டு இருக்கான், அதோட்ட புரியுது. இருக்கீங்களா? கேட்டு போயிட்டுருக்கு. டே, எந்த சைடில் போகிறது? நான் எந்த சைடுமே ஒழிய காணோம். எங்கள் அப்பனே தப்பான மெய்ஸு. ஐயோ, ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஓடிடலாம். ஓடி இங்கே போய் தப்பிச்சிடலாம். அந்த மாடி இங்கே தான் வந்துட்டு இருக்கு. இங்கே ஓடணும். மாட்டினே கிரேட் எஸ்கேப். ஐயோ மாட்டிங்களா? ஓடுறா எங்கே போகிறது ஒன்றும் போடல. அச்சுட்டு மாட்டினாடா. டக்குன்னு ஏதோ டைரக்ஷன் ஓடணும், இல்லை நம்ம மாட்டிப்போம். மாட்டினா கைலி மாதிரி இருக்கு. ஓடு 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 ஊடு பாப்பா, ஊடு பாப்பா, ஓடு ஓடு. ஜோ எந்த இடத்துல ஓடுறது ஒன்றும் போடல. தலை சுற்றி. ஓகே, அவகிட்ட தப்பிச்சு எங்கேயா ஓடிடலாம். ஓடி கொத்த மாட்டினாடா. டேய், முன்னாடி வந்து பயமுறுத்தாதீங்கடா. நானே பயத்தில் ஓடிட்டு இந்த கால் மாண்டே வரும். கருப்பு காஞ்சரின் கருப்பு. டே ஐயோ அடிக்கிறாங்க. ஐயோ ஓடிடு. சில மாதிரி இங்கே நின்று அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்ட அடி என்ன அடிக்கிறாங்க, முடியல என்னால. ஐயோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாமா? எங்கேருந்து மைஸுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கி. அவன் எங்கேருந்து வரானே தெரியல. ஒருத்த மழையிலேருந்து போயிடலாம், ஒருத்த வானத்துலேருந்து போயிடலாம், ஒருத்த மைஸ்லேருந்து வரான். கொஞ்சம் போட்டு தள்ளிடுவாங்க. ஏய் நண்பா, இங்கே வாடா. இந்த பைத்தியம் ஓடிடுச்சு. இருங்க, அவனை ஃபாலோ பண்ணினே போவான். அந்த பெஸ்ட்டு. யாரா நீங்களா? சும்மாவே ஆபத்தில் மாட்டி விட்றதுக்குன்னு இருக்கீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதுவே வெற்றிகரமாக முடியல. ஓகே, இப்போ நம்ம என்ன விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. உங்களுக்குன்னா நான் ஒரு இடத்த சர்வைவரே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்.
அது என்னன்னா இந்த இடம் தான். அதில் நான் சுத்தமாக சர்வைவர் இல்லை. ஓகே, இதெல்லாம் சர்வைவ் ஆனால் வேறு எதுவும் விளையாடலாம். நீங்கள் பேபி நல்ல ஒரு நியூ ஆக்ட் வந்துருக்கு, அது விளையாட்டுமான்னு கேளுங்க கமெண்டில். அசிங்கமாக வருது. கூட 2 வீடியோ போட்டிருக்கு, அது மிட் நைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கூலாகைஸ் கிட்ட நிறைய அந்த நெக்ஸ்ட் பாட் கேம்ஸ் இருக்குது, அது விளையாட்டமா வேணாமான்னு கேளுங்க விளையாடுறேன். ஆனால் இப்போ இல்லை, அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஒரு கேமுக்காக எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே டேய், எப்பட்றா எத்தனை பேர் இருக்காங்க? நெக்ஸ்ட் பாட் அவ்வளோ ஹியூமன்ஸ் அடிக்காமலே இருக்காங்க. ஓகே, இதில் என்னன்னா எஸ்கேப் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டே ஏங்க அடைச்சி வச்சிருக்காங்க இங்க? அப்போனா இந்த பைத்தியத்துக்கிட்ட தப்பிச்சு தான் இப்படியே போனோம். ஓகே, அடாப்பா என்ன தெரியல, ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு. இப்போ போகிற கேம் பிளேலாம் உங்களுக்கு போரிங்காக போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் எனக்கு அவ்வளோவா எந்த கேம் பிளேவும் கிடைக்க மாட்டேங்குது. பேபி நல்லா திரும்ப போடுறதான்னு கூட தெரில, என்ன கேம் பிளே போடுறதுனே தெரில. ஐயோ ஐயோ ஓடிடுறா திரும்ப மேலே குதிச்சுடே கைப்புள்ள. அப்போடி வர்றா 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 இன்னைக்கு அவன் கையிலையா மாட்டவே கூடாது. டேய் என்னோட அரைச்சி வச்சுருக்கீங்க, இதை நம்பி தாண்டா வந்தேன். ஐயோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம மீம் ஹண்டர் போடலான்னு கேளுங்க. ஏன்னா மீம் ஹண்டர் நம்ம பண்ணோம், அதாவது எப்படி இந்த மேப் கூட அதில் வந்திருக்கோம். அதில் நிறைய ஸ்கின்ஸு, அதுக்கப்புறம் சும்மா அது ஒயக்காயுக்காயின்னு ஒரு கோபாயை சொல்லுவாங்கல்ல, சும்மா நாவே வந்து அடிப்பான் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் 5 மேப்பு பேக் ரூம் சொன்னேன், அந்த மீமன்ட்ரு வேறு. நான் இப்போது அப்டேட்டட், அதாவது அட்வான்ஸ்டு மாடலாக வந்த மீமன்டர், அது விளையாடலாமான்னு கேளுங்க. ஏன்னா நான் போட்டதில் யாரும் அவ்வளோவா அது பார்க்கலை. அது ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருந்திருக்கு. ஆனால் அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதாவது என்னென்னா இப்போது இருக்கிற மீமன்ட்ரு நான் இருக்கிறது என்னென்னா ஒரு ட்ரெயின் ட்ராவல் மாதிரி. அதான் நான் ரெட் கலரில் ஒரு கிறிஸ்டல் எடுப்பேன்ல, அது எடுத்தாலே ஒரு டைம் ட்ராவலிங் மாதிரி ஒரு பால் வரும். பால்னா அந்த பால் நினச்சிடாதீங்க சில பேர். ஓகே, பேக் டு தி கேம் பிளே. என்னன்னா ஒருத்தனை நடியில் எல்லாம் சோங்காட்டம் போயிட்டுருக்காங்க. டேய் ஒருத்தனாவது அடிங்கடா, அவனை பாருங்களா. டேய் சூடு சொரணே இல்லையாடா, மொத்தம் கூட என்ன அடியில் நான் பாட்டு நடந்து போயிட்டுருக்கேன். பின்னாடி வரான், ஐயோ அடிக்க வரான். ஐயோ ஐயோ பேச்சு சொன்ன உண்மையிலே அடி வரியாடா சூப்பர் பேபி எர்றா. நீ இன்னைக்கு ராக்கெட் வச்சு ஆமால பார்த்துட்டேன். எனக்கு ஒன்று மூஞ்ச பஞ்ச் பண்ணி பஞ்சர் ஆகிறேன்டா. நான் ஏகிற மட்டும் கண்ணுச்சு உன் கையை தான் பஞ்சர் ஆக்கியிருப்பேன். ஐயோ ஃபஸ்ட்டு இவங்களை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஓடிடணும். நான் போகிற வழியெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிட்றாங்க. ஏங்க 1/2 மணி நேரமாக ஓடிட்டுருக்குங்க, ஒருத்தனா என்ன அடியில். என்னடா நினச்சிட்ருக்கீங்க மனசில்? இல்லைங்க, இந்த மேப்பு நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இப்போ ஒரு பயங்கரமான ஒரு மேப்புக்கு போக போகிறோம். அந்த மேப்பில் ஜெயிக்கிறதே கஷ்டம், அதாவது ஷூட் பண்ணுறதே கஷ்டம். ஏன் அந்த இடம் தாண்டா பேக் ரூம்ஸ். நெக்ஸ்ட் பாட்டோட ராஜ்யம் சுடுறதே கஷ்டம். இது எஸ்கேப் ஆக போகிறோம், அதாவது சர்வே ஆக போகிறோம். இங்கே இருக்கவங்க ஒன்றும் போகல, இந்த டோரை திறந்து கூட போக முடியாது. டே என்னடா அப்படி ஷூட் பண்ண, ஐயோ
ஓடிடுறா கைப்புள்ள. போட்டாண்டா. பின்னாடியே உனக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருது. இவ்வளோ நெக்ஸ்ட் பாக்ஸா? என் வாழ்க்கையில் இவ்வளோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்ததே இல்லை. நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஞ்சம் அது கேப். ஓடு சொல்லலாம் ஆகாது நமக்கு. இல்லைங்க, இந்த பேக் ரூம்ஸ் நமக்கு ஒத்தே ஆகாது. நம்ம அவன் கொன்றது, அதாவது பார்த்துக்கே இவ்வளோ கஷ்டம்னா அவர் ஷூட்டிங் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ எங்கே இருந்தாலும் அடி வரலாம். ஓடுங்கிறா ஃபஸ்ட் இங்கேருந்து. ஓகே ஃபஸ்ட் இங்கேருந்து போ. ஓகே அது எங்கே இருந்தாலும் அடிச்சிடும். ஃபஸ்ட் நமக்கு வந்து ஓடிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம டஸ்ட்டு ஸ்டவுன். ஐயோ டி டஸ்ட்டு தான் போக போகிறோம். டி டேஸ்ட் இப்போ நினச்சா கூட போனேன். டி டேஸ்ட் எனக்கு நிறைய பழகிருச்சுனால நான் இங்கே சுத்தமாக இருக்க முடியல. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எப்போ நம்ம வந்து அந்த கூட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கமாண்டோ இருக்குது. அதே இப்போ விளையாடுறது நீங்கள் சொல்லுங்கள். நம்ம விளையாட இப்போ அது மாடலில் கொஞ்சம் அப்டேட் வந்துருக்கு. அதை அப்டேட் பண்ணி விளையாடாமல் நச்சு கை குழம்பு போட போட மாட்டேன்டா. இவ்வளோதான். டிஸ்குவாலிஃபைட், வெளியே போட ஃபஸ்ட் இங்கேருந்து. ஓகே டிடாஸ் 2 அப்படின்னா இந்த டிடாஸ் 1 எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே கைஸ், அதாவது டெத் மேட்ச் இதை விளையாடுதுன்னு சொல்லுங்கள். ஓகே இப்போ நம்ம இந்த மிஷின்ஸ் தான் விளையாட போகிறோம். மிஷின்ஸில் நம்ம டாய்லெட் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு வாட்டி நான் டாய்லெட் அட்டாக்கில் வின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திரும்ப வின் பண்ணியே ஆகணும் டாய்லெட் அட்டாக்கில். ஓகே வேவ்ஸ் ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் வேவ் 1. இன்னும் கன் எடுக்கலடா. ஓகே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே. நான் இன்னும் கன்னே எடுக்கலடா. ஓகே வேவ் 2 ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம தாங்க இதில் ஜெயிக்கணும். ஜெயிச்சிச்சு. இப்போ வேவ் 3 தான். சிலிண்டி மேண்டா. ஓகே 43 தான். அட்டா பாவி, சுற்றி வளைக்கிறாங்க எல்லாருமே. ஓகே அப்படின்னா இப்போ நம்ம எடுத்து பவர் எனக்கு காட்டலாம். ஜோயோ ஜிமேன் மிஷின் கம்ப்ளீட்டட். ஓகே கைஸ், இப்போ நான் மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதிலிருந்தே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. ஓகே கைஸ் பாய். கூட எப்போ நம்ம இந்த ஷூட்டிங் கமெண்ட்டை போடலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஷூட்டிங் கமெண்ட்னா இப்போ நான் வந்து ஷூட்டிங் ஓப்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன். அது இல்லை,
நான் சொல்கிறது வேறு. அதில் டெத் மேட்ச் செம்மையாக இருக்கும். ஆனால் என்ன 30 பாயிண்ட்ஸ் எடுத்தால் ஜெயிச்சிருவோம் டெத் மேட்ச்சில். அதான் பேட்டில் ராயலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ஒரே ஒரு புல்லெட்டு மிஸ் ஆனாலும் டர்ன்னு போட்டு காலி பண்ணிடுவாங்க. டர்ன்னு போட்டலாம் இல்லை, ஒரு புல்லட் இல்லை, அதாவது ஒரு 5 புல்லட்டு வேற எங்கேயும் அடிச்சிட்டோன்னா நம்மளை எக்ஸ்ட்ராட்டில் கூட்டு போயின்னே இருப்பாங்க. அதான் பிரச்சனை பேட்டில் ராயலில். ஓகே கைஸ், பை கைஸ், டேக் கேர் ஆஃப் யூ, பை பாய்.